கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சி மூலமாக உங்களை மறுபடி சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வார நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க. ஆண்டவர் அநேகருக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் அநேக தொடர்பு கொண்டீங்க. அதை நினைத்து நான் கர்த்தரை மையப்படுத்துகிறேன். பாருங்கள், இந்த நாளில் கூட தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு நன்மையை நான் வேத வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு தேவ மனிதர், கர்த்தருக்காக நல்ல வைராக்கியமாக எழும்பின ஒரு மனிதர், ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதர், ரொம்ப ஒரு கஷ்டம், கண்ணீர், ஒரு வேதனையோடு இருந்தாங்களாம். அப்பொழுது இரவு நேரத்தில் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்டார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, நான் எவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், போராட்டத்தோடு இருக்கிறேன். என்னை ஏன் நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் செய்யலையே? நான் ஜெபம் பண்ணும் போல எல்லாத்துக்கும் அற்புதம் செய்கிறீங்க, என்னை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். பல மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இயேசுவை நோக்கி அவ்வளோ ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனை அவர் வாழ்க்கையில் வந்தது. ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆபத்துன்னு அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நெருங்கியிருக்கார். அவர் 2 வயது மகன் அவர் பக்கத்தில் படுத்திருந்தானா. இயேசுவே, எனக்கு ஆபத்தாக இருக்கிறேன், என் சூழ்நிலையை பாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது அவர் சொன்னாரா, இயேசுவே என்னை கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லி சொன்னாரா. சொல்லி என்னை கைவிட்டுட்டீங்களேன்னு சொன்னோன்னா 2 வயசு பையன் சொன்னான்னா, கையை விட்டால் இயேசு காலை பிடி அப்படின்னானா. இவரை பார்க்குறாரா, அந்த 2 வயசு தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இயேசுவேன்னு கூப்பிட்டாராம், என்னை கையை விட்டுட்டீரே அப்படின்னாராம். அவர் தம்பி சொன்னாங்களா, கையை விட்டால் காலை பிடி. அப்போ அந்த ஊழியக்காரர், ஆண்டவரே நான் காலை பிடிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய காலை பிடிக்கிற ஆண்டவர் சொல்லி காதற ஆரம்பித்தாங்களாம். இயேசு பிரத்யட்சமாய் அவர் ரூம்புகளை இறங்கி வந்தாராம். பிரத்யட்சமாய் இயேசு வந்தார். சங்கீதம் 7:1 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி என்னை ரட்சியும். எனக்கு அவ்வளோ ஒரு துன்பம், எனக்கு அவ்வளோ ஒரு நெருக்கம், என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் நீ விலக்கி நீ ரட்சியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ ஒரு துன்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த துன்பத்துக்கு விலக்கி நிரட்சியும். என் வாழ்க்கை துன்பம் இருக்குது, துயரக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வசனத்தை பார்த்து, வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் அடிக்கடி நீங்கள் பைபிள் வாசிங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, துன்பத்துக்கு எல்லாத்துலேயும் பைபிளில் வார்த்தைகள் இருக்கிறது. வேத வசனம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. இயேசு சொல்றார், வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராம். ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொண்டு வர முடியும். இந்த துன்பத்துக்கு விலக்கி நிச்சயம். துன்பம் யாருக்கு இல்லை? துன்பம் நீங்க நினைக்கல, யாருக்கு துன்பம் இல்லை? எல்லாருக்கும் துன்பம் இருக்குது. ஆனால் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். துன்பத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குன்னா இயேசு. உங்களை ஓயாமல் உங்களை துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? எல்லாமே துன்பப்பட்டிருக்கிறீங்களா? பாருங்கள், யோபு 13:15 சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு போல சொல்ல முடியுமா? யோபு அவ்வளோ ஒரு துன்பம், அவ்வளோ ஒரு நெருக்கம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஒரு போராட்டம் யோபு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோபு சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு துன்பம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். நல்ல ஒரு சகோதரன். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டு செய்த மகத்துவத்தை நம்ம சொல்லணும்.
அந்த சகோதரனுக்கு 11 வருஷம் சொரியாசினால் பாதிக்கப்பட்டு 11 வருஷம் அவ்வளோ ஒரு பலவீனம், அவ்வளோ ஒரு போராட்டம், துன்பம். நான் அந்த சகோதரனை நான் பார்க்குறேன், அப்படியே ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு துன்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்க சரீரம் முழுவதும் அப்படியே வெடிச்சு இருக்கும். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அநேகர் குடும்பத்தில் பாருங்கள், தன் கணவனுக்கு நன்மை செய்ய கட்டின மனைவி கூட தூர போயிடுவாங்க, சொந்தங்கள் தூர போயிடும், எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஒரு மனிதன் வியாதிப்பட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி வந்தால் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனால் யோபு சொல்கிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அந்த சகோதரனுக்காக நான் ஜபிக்கிறேன், எண்ணெய் பூசி ஜபிக்கிறேன். மேல் சரீரம் முழுவதும் எண்ணெய் பூசி, கைகள், கால்கள், உடம்பு, பின்னாடி அவங்க தலையில் எல்லாம் எண்ணெய் பூசி ஜபிக்கிறோம். அவங்க மேலே கை வச்சு ஜபிக்கிறேன். ஆண்டோடைய வல்லமை அவங்களை தொட ஆரம்பிச்சது, விடலை. அவங்க போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி. ஆனால் டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் இது இருக்கும், அது கூட போயிடும், மறுபடி வரும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில். அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருந்தாங்க, அவ்வளோ ஒரு கண்ணீரோடு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஒரு துக்கம், அவ்வளோ ஒரு பிரச்சனை, ரொம்ப வேதனைப்பட்டாங்க அந்த சகோதரன். நான் ஜெபம் பண்ணேன், இயேசுடைய கரம் அவங்க மேலே வைக்கப்பட்டது. ஆண்டவர் பாருங்க, 11 வருஷமாக இருந்த அந்த சொரியாஸ் வியாதி கர்த்தர் முற்றிலும் நீக்கினாருங்க, முற்றிலும் நீக்கினார். சொல்லிக் கொள்வதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. இயேசு அற்புதம் செய்தார். நான் ஜெபம் பண்ணான்னு சொல்ல வரல, இயேசு அவங்களை சுகமாக்கினார். தேவன் அவங்களை தொட்டார். அவங்கள மாத்திரம் அல்ல, அவங்க குடும்பமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, நல்ல ஒரு சபைக்கு போகிறாங்க. அந்த குடும்பம் இயேசுவுக்காக இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு தொடுதல் போதும், இயேசு ஒரு மனிதனை மாற்ற முடியும். அப்படிதான் யோபு சொல்லி, யோபு அவ்வளவு ஒரு நெருக்கத்தோடு இருந்தார். யோபு சில சமயத்தில் அந்த அப்படி சரீரத்தை சுரண்டிக்கிட்டே இருப்பாராம். அதே போல தான் இந்த அண்ணன் சொன்னாங்க, கத்தியை வச்சு சுரண்டுவாங்களாம், தலைவலிக்கிற சீப் வச்சு சுரண்டிட்டு இருப்பாங்க. அவங்கள இயேசு தொட்டாருங்க, இன்ன வரை ஆச்சு. அந்த பலவீனம் மறைந்து போனது. நல்ல ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். அப்போ யோபுக்கு எவ்வளோ ஒரு துன்பம், எவ்வளோ ஒரு நெருக்கத்தை பாருங்க. ஆபத்துக்கு விலக்கினை ரட்சிக்கும் ரட்சியும். உங்கள் வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள், ஒரு நெருக்கங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரை துன்பத்துக்கு விலக்கினை ரட்சியும்னு கேளுங்க. இந்த துன்பம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் பட்ட வேதனைகள் போதும், இதை மாற்றுங்க, என் துன்பத்தை மாற்றுங்க. நம்ம கேட்கணும், என்னுடைய துன்பத்துக்கு விலக்கினை ரட்சிங்க ஆண்டவரே. சங்கீதம் 109:16 சொல்கிறது, அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையான துன்பத்தினால், துன்பத்தினால் அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமான துன்பப்படுத்தினார்கள். துன்பம் அவ்வளவு ஒரு நெருக்கடி. சங்கீதம் 138:7 சொல்கிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். நான் துன்பத்தில் நடந்தாலும், நான் வியாதியில் நடந்தாலும், நான் பிரச்சனைக்குள்ள போனாலும் என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எனக்கு வருகிற போராட்டத்திலிருந்து விடுதலைக்கு நீர் ஒருவர் மாத்திரமே. என் சத்துருக்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும். உமது கரம் என்னை ரட்சிக்கட்டும், உம்முடைய வல்லமை என்னை ரட்சிக்கட்டும். நான் படுகிற கஷ்டங்கள், நான் படுகிற துன்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும்.
அப்போ இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துன்பத்துக்கு விலைக்கு உங்களை அவர் பாதுகாத்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பம், துயரம், வேதனையோடு இருந்தாலும் இயேசு மாற்ற முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வர்ற துன்பத்துக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். அதே தான் நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நம்ம அவர் சமூகம் காத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலும் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமைக்கிலும் இருக்க வேண்டும். அவருடைய எல்லா முறைமையின்படியும் நம்ம இயேசுவோடு நாம் இருந்து எல்லா துன்பங்கள், போராட்டங்கள் வரும்போது எல்லாம் நாம் அவரோடு இருந்து நாம் ஜெபம் பண்ணி அதை மேற்கொள்வதற்கு அவருடைய பலன் கேட்க வேண்டும். நீங்கள் இந்த எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும், ஒரு சமயம் ஒரு தம்பி, அவங்க அம்மா கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கடைசி ஸ்டேஜி. அவன் தம்பி, அவர் தகப்பனார், மொத்தம் 3 பேர் தான். அப்போ அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருக்கிறேன். அந்த அம்மா என் கரத்தை பிடிச்சி சொன்னாங்க, தம்பி, நான் என்ன 2 நாள் 3 நாள் இறந்து போயிடுவேன், ஒரே ஒரு காரியம் செய்வீங்களா? சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன். என் பிள்ளையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, என் தம்பி, என் மகனை மட்டும் கொஞ்சம் இயேசுவில் வழிநடத்திருங்க தம்பி. எனக்கு இப்போ தான் தெரியுது இயேசு தான் உண்மையான கடவுள் தெரிகிறது. நான் பட்ட துன்பத்தை போல் என் பிள்ளை பற்றக்கூடாது, என் பிள்ளை இயேசுவோடு நடக்கணும், வழி நடத்துவீங்களா என்று கேட்டாங்க. நான் சரி என்று வாக்கு கொடுத்தேன். அவங்க பையனை இயேசுடைய அன்பு, இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய கிருபை அவரை குறித்து அடிக்கடி சொல்லுவேன். அவனோட என் நேரத்தை ரொம்ப நேரம் செலவு பண்ணுவேன். இயேசுடைய அன்பை அவனுக்கு கொடுத்தேன். நல்ல ஒரு ஆசீர்வாதமாக எப்பமா அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த தாயோட சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த தாயாருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, உங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை மறந்துடாத. நல்ல இயேசு நல்லா அழைத்து போயிட்டு இருந்தான். வெளிநாட்டுக்கு போனான், வந்தான், அழைத்து போனான். அதுக்கு நான் என்னுடைய ஊழியத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அந்த துன்பம், அவங்க நடந்து வந்த பாதை, அவங்க சொல்கிறேன், நான் பெற்ற இந்த துன்பத்தை என் பிள்ளைகள் பெறக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு நம்மளுக்காக சொல் அடிக்கப்பட்டார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் மகனே, என் மகளே, நீ எந்த வேதனைப்படக்கூடாது, எந்த துக்கம் படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு தாயின் அன்பு, ஒரு தகப்பனின் அன்பு அவர் நம்மையில் வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய எல்லா காரியத்திலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நம்முடைய இஷ்டத்தின் நம்ம வாழக்கூடாது, நம்முடைய விருப்பத்தின் நம்ம வாழக்கூடாது. நம்முடைய காரியத்தை நம்ம கொண்டு நம்ம செய்யக்கூடாத அளவுக்கு நம்ம இருக்கணும். கர்த்தருடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில் செயல்படணும். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு போகணும். அவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் நம்மளுக்காக செயல்படுவார். அப்போ இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பம், துயரத்தோடு இருந்தாலும் நீங்கள் இயேசுவோட தான் சொல்லணும். அப்போ நீங்கள் இயேசுவோட சொல்லும்போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. நிச்சயமாக அற்புதம் செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் பாருங்கள், ஏசாயா 1:6 சொல்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு உச்சந்தலைமையில் உள்ளங்கால சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, துன்பம், வேதனை. ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் பேசினாலும் போதும், அவங்களோட பிரச்சனை, அவங்க சொல்கிற வேதனை, துன்பம். ஆம் பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில், இந்த கிராமத்தில் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் அநேக குடும்பத்தை துன்பப்படுத்தினாங்க. எப்படின்னா, அவங்க பிள்ளைகள் தான் நல்லவங்க, மற்ற பிள்ளைகள் மற்ற குடும்பத்தில் நல்ல சிரித்து வாழ்ந்துடக்கூடாது. இந்த குடும்பத்தை எப்படியாட்டு சொல்லி பிரிச்சிருவாங்க. எப்படியாட்டு யார் மூலமாட்டு எதையாட்டு சொல்லி எடுத்து
அந்த குடும்பத்தை துன்பத்தை கொடுத்து, ஏன்னா அந்த கிராமத்தில் அவங்க பெரிய குடும்பம், அவங்களோட சண்டைக்கு போனால் குடும்பமே ஓடி வந்துடுவாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட யாரும் பேச முடியாது, அவங்கக்கிட்ட யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அடுத்த குடும்பங்களை குறித்து பேசி பேசி அவங்க குடும்பத்தை நாசமாக்கிடுவாங்க. நாட்கள் கடந்தது. அவங்களுடைய மூத்த மகன் ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டான். மாட்டி இன்னைக்கு இவங்க குடும்பம் எத்தனை குடும்பத்தை கெடுத்தாங்களோ, எத்தனை குடும்பத்தை வேதனைப்படுத்தினாங்களோ, மகன் மூலமாக குனிந்து நடக்கிறாங்க. எத்தனை திருமண வாழ்க்கையை நிறுத்தினாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் உள்ள பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் நடுத்தருள் நிற்கிறாங்க. எவ்வளோ துன்பப்படுத்தணும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அடுத்த குடும்பத்தை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? அடுத்த குடும்பத்தை குறித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? நல்லா புரிந்துக்காங்க. அப்போ அடுத்த குடும்பத்தை குறித்து துன்பப்படுத்தும் போது நம்ம குடும்பத்தில் அது நிற்கும். உன் சொந்த கண்ணு பார்க்கும். நீ செய்கிற எல்லாத்தையும் உன் கண்கள் பார்த்து அனுபவிக்கும். அப்போ தெரியும், ஐயோ இத்தனை குடும்பத்தை நான் கெடுத்தோமே, எத்தனை குடும்பத்தை வேதனைப்படுத்தணுமே, எத்தனை குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வச்சோமே. எனக்கு அது ஒரு சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க ரொம்ப வேதனைப்படுதாங்க, அவங்க துக்கப்படுறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்ககிட்ட, எத்தனை குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வச்சாங்க, எத்தனை குடும்பத்தை வேதனைப்படுத்தினாங்க. மனிதன் எதை விதைக்கு அதுதான் இருப்பான். பிரியமானவர்களே, நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், உப்பை தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும். தப்பவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீ பெரிய கலெக்டராக இருக்கலாம், நீ பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நீ யாராலும் சரிதான், நீ செய்கிற தப்புக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. அதை மன்னிப்பு கேட்டு ஏசப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் மாத்திரம் விடுதலை. தவிர நீ எங்கே போய் நீ புண்ணியம் செய்தாலும், நீ அன்னதானம் கொடுத்தாலும், நீ ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் உன் பிரச்சனை மாறாது. உன் பிரச்சனை மாற ஒரே வழி, உன்னுடைய போராட்டம் மாற ஒரே வழி இயேசுதான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் அன்னதானம் கொடுக்குறேன், நாங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன், நீ என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சரிதான், அது நடக்கவே நடக்காது. நீ இயேசு இடத்தில் வந்து, ஆண்டவரே நான் செய்த தப்பு தான், நான் மற்ற குடும்பங்கள் விரோதமாக செயல்பட்ட தப்பு தான்னு சொல்லி என்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற துக்கம் மாறும், துன்பம் மாறும். இயேசு சொல்கிறார், உன் துன்ப நாட்கள், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துன்பங்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தெளிவாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் தைரியத்தை சொல்கிறேன், எந்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்த நினைக்காதுங்க, எந்த குடும்பத்தையும் கண்ணீர் வடிக்க நினைக்காதுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்கங்க, நான் பணத்துக்காக பொருளுக்காக நான் சொல்ல வரல, உண்மை நான் சொல்கிறேன். யாரு குடும்பத்தையும் வேதனைப்படுத்திடாதுங்க, யாரு குடும்பத்தையும் துக்கப்படுத்திடாதுங்க. நீங்கள் துக்கப்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க, ஈஸியாக செயல்பட்டுருவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. பிரியமானவர்களே, இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இயேசு நம்மளுக்கு அநேக முறை நம்மளுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். கவலைப்படாதங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் துக்கம் மாறும். ஜெபம் பண்ணுமா? தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி அப்பா. அநேக குடும்பங்களுக்குள்ள வல்லமை ஆண்டவரே கிரியை செய்து கொண்டிருக்க நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நன்றி. துன்பத்துக்கு விலைக்கு நிறைச்சியும் என்று சொன்னது போல எத்தனை துன்பங்கள் அப்பா, எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனைகள் அப்பா, விளக்குங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நீ சிலுவையை நினைத்தருளும். ஒவ்வொருவருக்காக சிலுவை அடிக்கப்பட நினைத்தருளும். இவர்களுக்காக இரத்தம் நினைத்தருளும் ஆண்டவரே. நினைத்தருளும் சுவாமி, நினைத்தருளும் இயேசுவே, நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த துன்பம் மாறாதா, இந்த துயரின் வாழ்க்கை மாறாதா என்று வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை பாரு சுவாமி, பாரும் பாரும். மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கண்ணீரை தொடைங்கப்பா, கண்ணீரை தொடைங்க. இவங்க துக்கத்தை மாற்றுங்கப்பா, இவங்க வேதனையை மாற்றுங்க, இவங்க பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றும் இயேசுவே, மாற்றும். உங்க இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும், இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் அப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. வேதனைகள் மறையட்டும் சுவாமி, மறையட்டும், மறையட்டும். வியாதியோடு கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் மறையட்டும் அப்பா, மறையட்டும். கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிந்து போனது, ஐயோ எங்களை யார் எங்களை காப்பாற்றுவார், யார் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி கதறுகிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் சுவாமி, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. நான் எத்தனை குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணினேன், எத்தனை குடும்பத்துக்கு நான் வேதனைப்படுத்தினேன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களே, மனம் இறங்குங்கப்பா. அவங்களை தொடுங்க, அவங்க பாவங்களை மன்னிங்க, உங்க இரத்தத்தினால கழுவுங்க. இயேசு சுவாமி கழுகும். உங்க இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உங்க இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அநேக வீட்டுக்குள்ள தெய்வனுடைய வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அநேக வீட்டுக்குள்ள இயேசுவின் வல்லமை இறங்கி வருது. மரண கண்ணிகள் தெரிப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அநேக குடும்பத்தில் காணப்படும் மரண படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அநேக குடும்பங்களில் காணப்படுற உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இப்பொழுதே மாறட்டும் சுவாமி, இப்பொழுது மாறட்டும். அநேக குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அநேக குடும்பத்தில் காணப்படுகிற வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அநேக குடும்பத்தில் காணப்படுற கண்ணீர் துடைக்கப்படுகிறது, துயரங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தகப்பனை இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார். உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வலது கையில் தீராத ஒரு பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை தொடுகிறார். அப்பா உங்களை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு குடும்ப மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு, பிசாசினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் பல முறைகள் பல மந்திரவாதிகளை பார்த்து விட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மந்திரவாதிகள் வந்த வேதனை உங்களால் தாங்க முடியல. ஐயோ போகும்போதெல்லாம் பல ஆயிரத்தை உங்களை கேட்கிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தற்செயமையாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க.
கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருது. நீங்கள் மந்திரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் 3 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது உங்களுடைய தகப்பனார் பாதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உங்கள் தகப்பனார் பாதிக்கப்பட்டார். 2வது உங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது உங்களுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிக்கடி பலவீனம், அடிக்கடி போராட்டங்கள். இயேசுவின் நாமத்தினால், இந்த இயேசுவை நம்பி நீங்கள் ஜெபிக்கிறபடினால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு இயேசுக்கு நன்றி. நீங்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் நீங்கள் போங்க. இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினார் ஐயா. உங்களுக்காக இயேசு இரத்தம் சிந்தினார் ஐயா. உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். நீங்கள் அவர் நம்பி நீங்கள் ஜெபித்தபடினால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இரத்தம் சிந்தினார். அவர் தான் உங்களை வாழ வைக்க முடியும். உங்கள் மகளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், உங்கள் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கதை ஆண்டவர் காமிக்கிறார். அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இன்றையிலிருந்து ஒரு விடுதலை காண்பீர்கள். நீங்கள் முழுமையாக இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் உங்களை வாழ வைக்க முடியும். நன்றி அப்பா. இயேசுவே, வெள்ளி சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். நன்றி ஆண்டவரே. தொடுங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதாக ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் மாறட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உங்கள் நாமம் மையப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 24 மணி நேரமும் எங்களோட தொடர்புக்குள்ளே உங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்கப்படும். நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களை ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.